ஈரான் வரலாற்றில் மொசாத்தெக்கோட ஆட்சி ரொம்ப முக்கியமானது. எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா 1979 ஈரானில் நடந்த இஸ்லாமிக் ரெவல்யூஷனில் தனிப்பெரும் தலைவராக உருவாகி வந்த ஆயத்துல்லா ரொஹெல்லா கொமேனி அவர் தான் அந்த நாட்டை வடிவமைச்சவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவரை விடவும் முக்கியமானவர் மொசாத்தெக். அவருக்கு முன்னாடியே அமெரிக்க இங்கிலாந்து மேலாதிக்கத்தை எதிர்த்து சவால் விட்டு வந்த தலைவர் மொசாத்தெக். 1940களில் இரண்டாம் உலகப் போருக்கு பின்னாடி காலகட்டத்தில் ஈரானை அப்போ ஆட்சி பண்ணிட்டு இருந்த இந்த ஷா வம்ச மன்னர் முகமது ரெசா பக்லவி அவரோட ஆட்சி ரொம்ப வீக்கனாக ஆரம்பிச்சது. நாட்டோட ஆயில் ரிசர்வை வேற ஏதோ நாடுகள் வந்து கொள்ளையடிச்சிட்டு போகுது, இந்த அரசர் அதை பார்த்துட்டு இருக்காரு அப்படின்ற எண்ணம் மக்கள் மனசில் உருவாகி நாடு முழுக்க போராட்டங்கள் வெடிக்குது. இந்த போராட்டங்களுக்கு தலைமையேற்று நடத்தியவர் மொசாத்தெக். போராட்டங்கள் தீவிரமடைஞ்சு நாடே போர்க்களமாகுது. வேறு வழி இல்லாமல் மொசாத்தெக்கை பிரதமராக அங்கீகரிக்கிறார் அப்போ இருந்த ஷா வம்ச மன்னர். மொசாத்தெக் நாட்டின் பிரதமராகிறார். அப்படி பிரதமர் ஆன பிறகு அவர் செஞ்ச முதல் வேலை ஈரானோட எண்ணெய் வளத்தை தேசியமயமாக்கிறதா அறிவித்தது தான். 1951 வருஷம் மே மாதம் அப்படி ஒரு அறிவிப்பை மொசாத்தெக் வெளியிட்டார். அது இங்கிலாந்து நாட்டை கிடுகிடுக்க வச்சது. அது வரைக்கும் ஈரானோட எண்ணெய் வளத்தை சுரண்டி கொளுத்துக்கிட்டு இருந்த இங்கிலாந்து இந்த அறிவிப்பை தாங்க முடியாமல் சர்வதேச நீதிமன்றத்துக்கு போனாங்க. ஒப்பந்தத்தை இந்த பிரதமர் மீறுறாரு அப்படின்னு கோர்ட்டுக்கு போனாங்க. அதனால் எதுவும் ஆகலை. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னாக்க ஈரானோட எண்ணெயை மற்ற நாடுகள் கூட வியாபாரம் செய்ய முடியாத மாதிரியான நெருக்கடிகளை உருவாக்குறாங்க. இது எல்லாத்தையும் ரொம்ப விடாப்பிடியான மூர்க்கத்தோடு எதிர்க்கிறார் மொசாத்தெக். இதுக்கு பிறகு இங்கிலாந்து அமெரிக்கா கூட கூட்டு சேர்ந்துக்கிட்டு மொசாத்தெக்கோட ஆட்சியை வீழ்த்துறதுக்கு ஒரு கூப் ஆக்டிவிட்டி, அவருக்கு எதிரான இராணுவ நடவடிக்கையை தூண்டி விடுறதுக்கான வேலைகள் எல்லாத்துலையும் ஈடுபடுறாங்க. 1953 வருஷம் ஈரான் மிகப்பெரிய போராட்ட களமாக மாறுது. ஒரு பக்கம் மொசாத்தெக்கின் ஆதரவாளர்கள், இன்னொரு பக்கம் ஷா வம்ச மன்னருக்கு ஆதரவான அவருடைய ஆதரவாளர்கள் அப்படின்னு போராட்டக்களம் தீவிரமடையுது. நாடெங்கும் கல்வீச்சு, தீ வைப்பு, துப்பாக்கி சூடு, பல நூற்றுக்கணக்கான பேர் கொல்லப்பட்டாங்க அப்படின்னு நிலைமை ரொம்ப மோசமாகுது. ஒரு கட்டத்தில் இதற்கு மேல் தாங்க முடியாது அப்படின்னு நிலைமையில் மொசாத்தெக் ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்டு மறுபடியும் ஷா வம்ச மன்னர்கிட்ட ஆட்சி ஒப்படைக்கப்படுது. அமெரிக்க உளவுத்துறையான CIA அதுக்கு பிறகு உலகத்தோட பல நாடுகளில் தலையிட்டு அதோட அரசியல் தலைமையை மாற்றினாங்க இல்லையா. இதுக்கெல்லாம் ஆரம்ப விதை ஈரானில் நடந்த இந்த ஆட்சி கவிழ்ப்பு தான். ஆட்சியிலிருந்து வீழ்த்தப்பட்ட பிறகு மொசாத்தெக் 3 வருஷம் ஜெயிலில் இருந்தார். ஜெயிலேருந்து வந்த பிறகு கூட மரணம் வரைக்கும் அவரை வீட்டுக்காவலில் தான் வச்சுருந்தாங்க. செத்துப்போன பிறகு கூட அவருடைய உடலை வெளியில் போய் அடக்கம் பண்ணுறதுக்கு இவங்க அலோவ் பண்ணல. வீட்டுக்குள்ளேயே வச்சு புதைக்க சொன்னாங்க. அப்படி தான் மொசாத்தெக்கோட உடல் அடக்கம் பண்ணப்பட்டுச்சு. மொசாத்தெக்கோட ஆட்சியை வீழ்த்தினதன் மூலமாக மறுபடியும் இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டில் ஈரான் நாட்டோட எண்ணெய் வளமெல்லாம் போச்சு. இதை ஒரு நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு ஈரானுக்குள்ளே வந்த அமெரிக்கா அந்த நாட்டோட அரசியலை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பித்தாங்க. எண்ணெய் வளத்தில் அவருடைய பங்கு அதிகரிச்சுது. ஒட்டுமொத்தமாக ஈரான் என்ற நாடு அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தோட கட்டுப்பாட்டுக்குள்ளே போக ஆரம்பிச்சது. அதிலிருந்து 26 வருஷம் ஈரான் ஆட்சி பண்ணார் ஷா வம்ச மன்னரான முகமது ரெசா பக்லவி.